இப்படிதான் உங்களோட பணி ஆரம்பிச்சது. சார், நீங்க கல்வெட்டு ஆராய்ச்சியாளராகவும் இருக்கீங்க. கல்வெட்டுகள்ல என்ன இருக்கும்? கல்வெட்டுகளோட முக்கியத்துவம் என்ன? கல்வெட்டு என்ற சொல் ஒரு பயன்பாட்டில் இருக்குது, மக்களுடைய பயன்பாட்டில் இருக்குது, தவிர சரியான சொல்லுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா கல்வெட்டு என்று நம்ம ஜெனரலா சொன்னாலும் செப்பு பட்டயங்கள், இதை தவிர சில செங்கல்ல கூட எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட இதெல்லாம் உண்டு, மரத்தில் பொறிக்கப்பட்டதெல்லாம் உண்டு. இதெல்லாம் சேர்த்து சாசனம்னு சொல்லுவாங்க. சாசனம் என்பது ஒரு சமஸ்கிருத சொல்லா இருப்பதனால அது கூட யோசிச்சு பார்த்தா சாசனம் என்பது அரசன் ஆணை, ஷா சன. ரிக்வேதத்தில் வரக்கூடிய வார்த்தை அது ஷா என்பது. பாரசீகத்தில் அந்த வார்த்தை தங்கிடுச்சு, சமஸ்கிருதத்தில் அந்த ஷா என்பது எல்லாம் போயிடுச்சு. ஷா என்றால் அரசன் என்று பொருள், சாசனம் என்றால் அரசன் ஆணைன்னு அர்த்தம். சோ அந்த சொல் தேவையில்லைன்னு கல்வெட்டுன்னு மக்கள் வழக்குல சொல்லிட்டு இருக்கோம். கல்வெட்டு எதற்காக முதல்ல உருவாகுது? பெரும்பாலும் இந்த கொடைகள் அரசர்களால், ஊர் தலைவர்களால். ஊர் தலைவர்னா லோக்கல்ல சாதாரணமா ஸ்பான்டேனியஸா உருவான தலைவர்கள் அல்ல, ஒரு நிறுவனம் சார்ந்த தலைவர்கள். ஏன்னா ஒரு எழுத்து என்பது நிறுவனம் மூலமாக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் ஸ்பான்டேனியஸ் அல்ல. அதாவது நாட்டுப்புற பாடல்கள் ஸ்பான்டேனியஸா இருக்கும். ஆனா எழுதப்படக்கூடிய கிளாசிக்கல் லிட்டரேச்சர் என்பது ஒரு அரங்கேற்றம் அதுக்கு தேவை, ஒரு சங்கம் என்ற ஒரு அமைப்பு தேவை. அது மாதிரி பார்க்கும் பொழுது கல்வெட்டுகள் என்று சொல்லுவதே அரசர்களோ அல்லது லோக்கல் சீஃப்டன்ஸோ, சிற்றரசர்களோ, அவங்க தாங்கள் கொடுத்த கொடைகளை பதிவு செய்யக்கூடிய ரெஜிஸ்டர்ஸ், ரெக்கார்ட்ஸ், ஆவணங்கள். ஒரு கோயிலுக்காகட்டும், இப்ப மிக பழமையான தமிழ் கல்வெட்டுகள் எல்லாம் ஒற்றை வரியில தமிழ்நாட்டில் பாறை குகைகள்ல இருக்குது. அதெல்லாம் சமண முனிவர்கள் தங்கிய ஒரு இடத்திற்கு பாறையிலேயே படுக்கை அமைத்து கொடுத்திருப்பாங்க, அது அரசர்கள். கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுடைய கல்வெட்டு மதுரை பக்கத்துல மீனாட்சிபுரம் என்ற ஊர்ல கிடைச்சிருக்குது. சேர மன்னர்கள், பல தலைமுறையை சேர்ந்த சேர மன்னர்கள் இதே மாதிரி சமணர்களுக்கு அமைத்து கொடுத்த கற்படுக்கைகளை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு புகழூர் என்ற ஆர்நாட்டார் மலையில கிடைச்சிருக்குது. சோழர்களை குறித்த வரைக்கும் கல்வெட்டு என்ன, சோழ நாட்டுல பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு டெல்டா பகுதி என்பதனால இருக்கலாம், அந்த கல்வெட்டுகள் ஆரம்பகால சங்ககால கல்வெட்டுகள் கிடைக்கல. பல்லவர்கள் காலம் கொஞ்சம் பின்னால, அவங்களும் ஆரம்ப காலத்தில் அவர்களும் சமண மதத்தை ஆதரித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பல வைதிக சமயம் சார்ந்து சைவம் வைணவம் இதுக்கெல்லாம் பல கோயில்கள் கட்டி அதெல்லாம் கல்வெட்டுகள் பொறித்திருக்கிறாங்க. இது எல்லாமே அந்த கோயில்களுக்கு கொடை, இவர்களுக்கு நிலம் கொடுத்தது. அப்போ அதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று சொன்னால், சந்திர சூரியர் உள்ள வரைக்கும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கம். அப்படி கல்வெட்டுகள் அந்த மாதிரி நோக்கத்தில் பொறித்தாலும் வரலாற்று ஆசிரியர்கள் அதை அணுகுகின்ற முறை என்பது வேறு. வெறும் அந்த ரெக்கார்டு அந்த காலத்தினுடைய பர்பஸோட முடிஞ்சு போயிடலாம். உதாரணமா இன்றைக்கு ஒரு கோயில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு பல்லவர் காலத்தில் ஒரு இது நிலம் கொடுக்கப்பட்டது என்ற விஷயம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அது முக்கியமானது அல்ல. ஆனா வரலாற்று ஆசிரியனுக்கு இப்ப அந்த ஒரு கல்வெட்டுல இருந்து என்னென்ன தெரியும்? மொழி நடை தெரியும், மொழியினுடைய தன்மைகள், அதனுடைய வேறு மொழி இன்ஃபுளுன்ஸ் என்னென்ன, எழுத்தை பற்றி ஸ்டடி பண்ணலாம், எழுத்தினுடைய வளர்ச்சி ஸ்டடி பண்ணலாம். அப்புறம் இந்த மொழி எழுத்து இதெல்லாம் விட்டுருங்க, அந்த கால மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி பல செய்திகள் பை ப்ராடக்ட் மாதிரி கிடைக்கும். இப்போ லேண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு உள்ள இதுக்கு பேர் ரயத்வாரி சிஸ்டம் பேர். நேரடியா அரசாங்கத்துக்கு லேண்ட் டாக்ஸ் கட்டக்கூடிய கலெக்டர் என்ற வார்த்தையே லேண்ட் ரெவன்யூ கலெக்டர்னா நில வருவாய் வரியை வசூல் செய்பவர் தான் பேர். சோ இந்த சிஸ்டம் என்பது இது ஒரு சொல்லப்போனா பிரமிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். டாப்ல கலெக்டர், அப்புறம் ஆர்டிஓ, அப்புறம் தாசில்தார்கள், ஆர்ஐ, ரெவென்யூ, கிராம முனிசிபல், இந்த இப்போ உள்ள கிராம நிர்வாக அலுவலர், தலையாரி, இந்த இதுல இருக்கும். முந்தி அப்படி இல்லை. இப்ப பல்லவர் கால சோழர் காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ எஸ்டேட்னு சொல்லக்கூடிய ஆக்ட், அதற்கு சமமான ஒரு இது முற்றூட்டு நிலங்கள்னா ஒரு குறிப்பிட்ட இவங்களுக்கு முழுமையாக ஊட்டுவதுன்னு அர்த்தம். அதாவது முற்றூட்டு என்று சொன்னால் ஒரு பெரிய நிலப்பகுதி, அதுலயே வாட்டர் சோர்ஸ் இருக்கணும், ரிசோர்ஸ். ஆனா நீர்ப்பாசனத்துக்காக யாரையும் சார்ந்து இருக்க கூடாது, ஏன்னா அப்போ டிஸ்பியூட் வரும். சோ இந்த மாதிரி எல்லா சகல போகங்களோடும் கொடுக்கக்கூடிய நிலத்துக்கு பேர் முற்றூட்டு. இப்ப கனி முற்றூட்டுன்னு ஒண்ணு வரும். கனின்னு சொன்னா அரசர்கள் போருக்கு புறப்படுவதோ முடிசூடுவதோ அதற்கு உரிய நேரத்தை குறித்து கொடுக்கக்கூடிய பஞ்சாங்கக்காரங்களுக்கு கனின்னு பேர். அவங்க எல்லாம் பெரும்பாலும் அது இன்னும் தெளிவான முடிவு செய்யப்படவில்லை. என்னுடைய கருத்து இந்த வள்ளுவர் என்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் இருக்கலாம். ஏன்னா திருவள்ளுவரே மிகப்பெரிய ஒரு வானநூல் அறிஞர், அவருடைய குரலே அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. கனி முற்றூட்டு இதெல்லாம் சோழர் கால கல்வெட்டு வரைக்கும் இடம்பெறக்கூடியது. தலைவாய் சான்றார் வெட்டி பேர். தலைவாய் சான்றார்னு சொல்றவங்க தலைமதகுகளை, நதியினுடைய தலைமதகுகளை பராமரிக்கக்கூடிய, எவ்வளவு தண்ணீர் பாய்ந்திருக்குது அதையெல்லாம் அந்த கணக்குகளை எல்லாம் பராமரிக்கின்ற ஒரு உயர் அலுவலர்கள். சொல்ல போனா ஹைவேஸ்
பிடபிள்யூடியினுடைய சீஃப் இன்ஜினியர் மாதிரி அவங்களுக்கு தலைவாய் சார்ந்தார், அவங்களுக்கு வெட்டிப்பேறு நிலம்னு பேரு, அதுவும் இதே மாதிரி ஒரு முழு உரிமையோடு கொடுக்கப்படக்கூடிய நிலங்கள். அப்போ இந்த சிஸ்டம் எல்லாம் இன்றைக்கு இல்ல, யாருக்கும் அதை புரியாது. இப்ப மிராசு சிஸ்டம் என்பது 1722ல மிராசு சிஸ்டம் இருந்திருக்குது. ஆனா அதற்கு பிறகு மாற்றப்பட்டு லேண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்ல சார் தாமஸ் மன்ரோ என்பவர் ராய்த்வாரி சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சோ இந்த வரலாற்றை புரிந்து கொள்ளணும்னா சோழர் காலத்து இதுல கல்வெட்டை படிக்கும் பொழுது இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரியும். இப்ப வரலாற்று ஆசிரியன் ஒரு கல்வெட்டை அணுகுவது என்பது வேறு நோக்கங்கள். அதுக்கு எல்லா விஷயங்களும் அந்த கல்வெட்டுகள் இருந்து நமக்கு கிடைக்கும். இலக்கியங்கள் கூட பல இது கிடைக்காது. ஏன்னா இலக்கியங்கள் எழுதப்படுவதனுடைய நோக்கம் வேறு, கல்வெட்டுகள் ரெக்கார்டு. அதனால அது ஒரு யதார்த்தமான பல உண்மைகள் அதுல இருக்கும்.